ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சிமடம், மண்டபம், முகாம் பகுதிகளில் வரலாறு காணாத மழை பெய்திருக்கிறது. இருப்பினும் அங்கு பெரிய அளவில் தண்ணீர் தேங்காதது ஏன் என்பது குறித்து செய்தியாளர் வெற்றி கள தகவல்களை வழங்கியிருக்கிறார். வெற்றி, விவரங்களை பதிவு செய்யலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், பாம்பன், மண்டபம், முகாம் ஆகிய 4 பகுதிகளில் ராமேஸ்வரத்தில் மட்டும் நேற்று ஒரே நாளில் 43 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் தங்கச்சி மடத்தில் 33 சென்டிமீட்டர், பாம்பன்ல 28 சென்டிமீட்டர், மண்டபம் முகாமில் 27 சென்டிமீட்டர்னு இது வரலாறு காணாத அளவுக்கான மழை. இத சூப்பர் கிளவுட் பஸ்ட், பெரும் மேக வெடிப்பு அப்படின்னு வானியல் ஆய்வாளர்கள்லாம் குறிப்பிடுற அளவுக்கான மழைங்கிறது பதிவாகி இருந்தது. அப்படி இருந்தும் கள யதார்த்தம் என்னவாக இருக்குன்னா, பொதுவாக இவ்வளவு பெரிய மழை பெய்யும் பொழுது அது ஒரு நகர்பகுதியில, சமவெளி பகுதியில, அல்லது இப்ப கடந்த ஆண்டு திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதியில கரையோர பகுதிகளில் பெய்யும் பொழுது எவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துன்னு பார்த்தோம். அதே அளவுக்கான பாதிப்புகள் இங்கேயும் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில களத்துல அது வேற தலைகீழாக இருக்கிறது. இங்க எங்கேயும் பெரிய அளவுக்கு 90% எங்கும் பாதிப்புகள் இல்லை. இந்த மண்டபம் முகாம் பகுதியில் மட்டும் ஒரு சில இடங்களில் குடியிருப்பு பகுதிகளில் முழுக்க தண்ணீர் சூழ்ந்திருக்குது. ஒரு 100 வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. மற்றபடி பாம்பன்லயோ, ராமேஸ்வரத்திலயோ, தங்கச்சி மடத்திலயோ காலைல நாம பயணிச்சு நேரில் பார்த்த வரைக்கும் வீடுகள் பகுதிகளுக்குள்ள தண்ணீர் இப்ப தேங்கல. ஆனா நேற்று மாலை மதியம் வரைக்கும் தண்ணீர் இருந்தது. முழங்கால் அளவுக்கு தண்ணீர் இருந்து இரவுக்குள்ள முழுமையாக வடிந்திருக்குது. அதுக்கு முக்கிய காரணமா சொல்லப்படக்கூடியது இந்த பகுதிகளின் கடலோர நிலவியல் அமைப்பு. கடலோர பகுதிகளில் கடற்கரையை ஒட்டியிருக்கூடிய பகுதிகளால உடனடியா தண்ணீர் வெளியேறி கடலுக்கு சென்றிருக்கிறது ஒன்று. இன்னொன்னு, இந்த வீடுகள், குடியிருப்புகள்லாம் அவ்வளவு அடர்த்தியா, அவ்வளவு நெருக்கமான குடியிருப்பு கிடையாது. இடைவெளிகள் இருக்கிறதுனால தண்ணீர் வெளியேறதுக்கான வாய்ப்புகளும் அங்க கிடைச்சிருக்குது. இந்த மண்டபம் முகாம் பகுதியில் மட்டும் பள்ளமான பகுதியில் குடியிருப்பு இருக்கு. தண்ணி வெளியேறதுக்கு ஒரு ஊரணியில் ஒரு சின்ன அடைப்பு இருக்கு. ஒழுங்கா தூர்வாராத காரணமாகத்தான் இங்கேயும் தண்ணீர் தேங்கி இருக்கிறதாக ஒரு புகாரை மக்கள் சொல்றாங்க. இப்போ இவ்வளவு பெரிய பாதிப்புகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொரு காரணம், ஏன் பாதிப்பு தொடரல அப்படின்னா, நேற்று மாலையோட அந்த கனமழை அப்படிங்கிறது நின்று இருக்குது. அது தொடர்ந்து இருந்தா நிச்சயம் இன்று காலை நம்ம பார்க்கும்பொழுது மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பு செஞ்சிருக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரத்துக்குள்ள முழுமையாக இந்த பாம்பன், ராமேஸ்வரம், தங்கச்சிமடம் பகுதியில் இயல்பு நிலைக்கு வந்திருக்குது. இன்னும் நாள் முழுக்கவும் நாம இன்னும் பல பகுதிகளுக்கு இந்த மழை அதிகமாக பதிவான பகுதியில் நேரில் போக போறோம். அங்கு என்ன மாதிரியாக நிலை இருக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுவரைக்குமான நிலை அப்படிங்கிறது இந்த பகுதிகளில் எங்கும் பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான். இப்ப மிக முக்கியமா எழக்கூடிய இறுதி கேள்வி என்னன்னா, இவ்வளவு பெரிய மழை பெஞ்சு முழுமையும் கடலுக்கு தான் போயிருச்சா, அது நீர்நிலைகளுக்கு சென்று சேமிப்பதற்கான வழிகள் இருந்திருக்கா அப்படிங்கிறதும் மிக முக்கியமாக இப்போது எழுந்திருக்க கேள்வி. அது தொடர்பாகவும் நாம நேரில் சென்று அது தொடர்பான விளக்கங்களையும், அது தொடர்பான ஆய்வுகளையும் நாம் மேற்கொள்ளவிருக்கிறோம். லாவண்யா.